மூலம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கல்யாணம்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே பொதுவாகவே லேட் ஆகும். இப்போ என்ன அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ் வந்து அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறது பொதுவான கருத்து. இப்போ இதே நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்க, சிலர் பாதிப்படைஞ்சவங்களும் இருக்காங்க. அப்போ ஒன்றா மூலம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே எல்லாத்துக்குமே பாதிப்பு தான் தரும் அப்படிங்கிறது இங்கே சொல்ல முடியாது. சிலருக்கு பாதிக்குது, சிலருக்கு நல்லா இருக்குது. அப்போ இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஒரு குறிப்பிட்ட ஜாதகத்தில் அவங்களுக்கு நடக்கிற தசா புத்தி எப்படி இருக்குது, இப்போ அவங்களுக்கு மாமனார் மாமியார் ஸ்தானம் வந்து பலமாக இருக்கா, பாதிப்படையாமல் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இதில் எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு தாராளமாக கல்யாணம் பண்ணி வைக்கலாம், கல்யாணத்துக்காக ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ எல்லாத்துக்குமே வந்து மூலம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்ணை மூடிட்டு இவங்களுக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்க முடியாது. இப்போ இந்த மாதிரியான நடக்கிற தசையும் அதுக்கடுத்து வர தசையும் பார்த்து மாமனார் மாமியாருக்கு பாதிப்பு அடையாத வகையில் நம்ம தாராளமாக கல்யாணம் பண்ணி வைக்கலாம், நல்லாயிருக்கும்.